Welcome all students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 11th biogeology second lesson. Second lesson name is Kingdom Animalia. So in Tamil Vilangulagam, in this lesson today's section I would like to teach about Urochordata. Phylum Urochordata. Come to the introductory part. So our important phylum, subphylum is Urochordata. துணை தொகுதி யூரோகடட்டா ஆர் டியூனிகேட்டா வால் நாணிகள் அப்படின்னு சொல்லுவோம். யூரோ மீன்ஸ் டெயில், கார்டேட்டா மீன்ஸ் நோட்டோகார்டு. ஸோ நோட்டோகார்டு present in tail region is called யூரோகார்டேட்டா ஆர் டியூனிகேட்டா. ஸோ அந்த நோட்டோகார்டானது அந்த உயிரியின் வால் பகுதியில் இருந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், யூரோகார்டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் ஓரா மீன்ஸ் tail, card means card. Okay, here they are exclusively marine. சரிங்களா, இது வந்து மெரெயினில் மட்டும் கடலில் மட்டும் வாழக்கூடிய உயிரினங்கள். ஆர் காமன்லி called as sea quoits. பொதுவாக இதை வந்து என்ன சொல்லணும்னா கடல் பீச்சுக்குழல் என்கிறோம். என்ன சொல்லுவா, கடல் பீச்சுக்குழல். சீ குவாட்ஸ்னா கடல் பீச்சுக்குழல் என்று அழைக்கப்படுகிறது. மோஸ்ட்லி செசைல், அதாவது செசைல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒட்டி வாழக்கூடியது. மோஸ்ட்லி செசைல். சம் ஃபெலாஜி, ஒரு சிலது பார்த்திங்கன்னா கடல் நீரில் மிதந்து, ஃபெலாஜிக்னா மிதந்து வாழுதல். ஸோ சம் ஆஃப் தெம் ஆர் பெலாஜிக், மிதந்து வாழும். ஃப்ரீ ஸ்விம்மிங், ஒரு சிலது நீந்தி வாழக்கூடிய அமைப்பெற்றதாக இருக்கிறது. ஸோ எக்ஸிஸ்ட் as சாலிட்டரி. சரிங்களா, இது வந்து தனிமாகவும் வாழக்கூடிய பண்பு கொண்டது. ஆறு காலனிக்கல், கூட்டமாகவும் ஸோ இந்த யூரோகார்டேட்ஸ் வாழும். ஹியர் பாடி இஸ் அன்செக்மெண்டட். இதனுடைய உடலானது, உடலில் உடற்கண்டங்கள் கிடையாது. இதன் உடம்புல என்ன கிடையாது, உடற்கண்டங்கள் கிடையாது. ஓகே, அன்செக்மெண்டட். கவர்டட் பை எ டெஸ்ட் ஆர் டியூனிக். சரிங்களா, அப்போ இதில் வந்து இது கிடையாது. சரிங்களா, இதனோட உடம்புல டியூனிக் அல்லது டெஸ்ட் எனும் உரை, அது ஒரு கவர், ஒரு உரை, அதால் அந்த உடல் வந்து மூடப்பட்டுள்ளது. ஸோ த பாடி இஸ் கவர்டட் பை டெஸ்ட் ஆர் டியூனிக். சரிங்களா, டெஸ்ட் அல்லது டியூனிக் என்ற உரையால் மூடப்பட்டுள்ளது. அடல்ட் ஃபார்ம்ஸ் ஆர் சாக் லைக். சரிங்களா, அந்த முதிர்ந்த உயிரிகள் பார்த்திங்கன்னா பை போன்ற அமைப்பு கொண்டது. முதிர் உயிர்கள் பை போன்ற அமைப்பு கொண்டதாக உள்ளது. ஸோ சாக் லைக். சீலோம் இஸ் ஆப்சண்ட். ஆனால் இந்த அனிமல்ஸில் பாடி கேவிட்டி இல்லை. சீலோம் இஸ் ஆப்சண்ட் பட் ஹேஸ் ஏன் ஏட்ரியல் கேவிட்டி. ஆனால் இதில் வந்து சீலோம் இல்லை, பட் அதற்கு பதிலாக வேறு என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் கேவிட்டி. சரிங்களா, ஏட்ரியம் காணப்படுகிறது. அதாவது அதனுடைய ஃபேரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, தொண்டை பகுதி, தொண்டை பகுதியை சுற்றியும் ஏட்ரியல் குழி, ஏட்ரியல் கேவிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஹேஸ் an atrial cavity. ஓகே, திஸ் கேவிட்டி சரௌண்டிங் த ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா தொண்டை, அந்த உயிரியின் தொண்டை பகுதியை சுற்றிலும் ஏட்ரியல் கேவிட்டி சூழ்ந்துள்ளது. நெக்ஸ்ட், நோட்டோகார்ட் இஸ் present only in the tail region of the larval stage. இதில் வந்து நோட்டோகார்டு இருக்குது. அந்த நோட்டோகார்டு அந்த முதுகுனான் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா டெயில் ரீஜியன் ஆஃப் த ஆர்கானிசம். அந்த உயிரினத்தினுடைய டெயில், அதாவது வால் பகுதியில் அந்த நோட்டோகார்டு அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து அந்த நோட்டோகார்டு அப்பியர்ஸ் ஒன்லி டியூரிங் லார்வல் ஸ்டேஜ். அந்த உயிரியானது புழு நிலையில் இருக்கும்போது, லார்வா என்ற நிலையில் இருக்கும்போது மட்டும் அந்த லார்வானுடைய டெயில் ரீஜனில் இந்த நோட்டோகார்டு அப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ நோட்டோகார்ட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் தி டெயில் ரீஜன். அந்த முதுகுனான் என்ற நோட்டோகார்டானது ப்ரெசன்ட் ஒன்லி இன் டெயில் ரீஜன், வால் ரீஜனில் மட்டும் இருக்குது. பர்டிகுலர்லி அட் லார்வல் ஸ்டேஜ், அதுவும் லார்வா ஸ்டேஜில் மட்டும் டெயில் ரீஜன் நோட்டோகார்ட் இருக்குது. ஹென்ஸ் நேம்ட் ஆஸ் யூரோகார்டேட்டா. யூரோனா டெயில், வால், கார்டேட்டானா நோட்டோகார்ட். நோட்டோகார்ட் டெயில் ரீஜன் இருக்கிறதுனால யூரோகார்டேட்டா என அழைக்கிறோம். அதுக்கடுத்தது அலிமெண்ட்ரி கேனால் இஸ் கம்ப்ளீட். ஓகே, அலிமெண்ட்ரி கேனால் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னா உணவு பாதை முழுமையானது, செரிமான மண்டலம் முழுமையானது. பிகாஸ் தே ஹாவ் டூ ஓப்பனிங், ஸோ மவுத் அண்ட் ஏனஸ். ஸோ மவுத் இஸ் ரிசீவிங் த ஃபுட், ஸோ ஏனஸ் இஸ் சென்ட் அவுட் த எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட். ஓகே, ஸோ தட் ஹாவ் two openings, so they are considered as complete digest system.
and also circulatory system is open type. But open type means circulatory system is open type. So open type is nothing but this kind of organisms, blood vessels, heart are absent or lack. So absence of blood vessels and heart leads to the blood is filled as a result in, so the blood is filled in tissue space. சரிங்களா? ஸோ அதில் என்ன இல்லை, இரத்த குழாய்களும் ஹார்ட்டும் இல்லாதனால அப்போ ரத்தம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய உடம்புல அதனுடைய டிஷ்யூ ஸ்பேஸ் திசு இடைவெளிகளில் நிரம்புகிறது. ஓகே, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப், திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் என்கிறோம். தே ஹார்ட் இஸ் வென்ட்ரல். சரிங்களா? இதில் வந்து ஹார்ட் எங்கே இருக்குதுன்னா வென்ட்ரல் சைட், வயிற்றுப்புற பகுதியில் ஹார்ட் இருக்குது. ஓகே, த ஹார்ட் இஸ் லொக்கேட்டட் இன் வென்ட்ரல் அண்ட் டியூப்லர், குழல் வடிவமானது. ஹார்ட் இருக்குது, அது வென்ட்ரல் சைடு. வென்ட்ரல்னால் வயிற்றுப்புறம். அதே மாதிரி ஹார்ட் என்ன ஷேப்பில் இருக்குது, டியூப்லர் இன் நேச்சர். அண்டு ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில் ஸ்லைட்ஸ் ஆர் கிளெஃப்ட். அதுக்கு அடுத்தது சுவாசம், ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில் ஸ்லைட்ஸ், செவில் பிளவுகள் வழியாகவோ. சரிங்களா? இதில் ரெஸ்பிரேஷன் அதாவது காற்றோட்ட மண்டலமானது சுவாச மண்டலமானது எப்படி பேலன்ஸானு பார்த்தீங்கன்னா செவில் பிளவுகள் மூலம் சுவாசிக்கின்றன. செவில் பிளவுகள் அல்லது செவில் கிளஃப்ட் ரெண்டு ஒரே மீன், ஸ்லிட்டு கிளஃப்ட் ரெண்டு ஒரே மீனி தான். ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் டேக் பிளேஸ் த்ரூ கில் ஸ்லைட்ஸ். சரிங்களா? செவில் பிளவு அல்லது ரெண்டு ஒன்று கிளஃப்ட். நெக்ஸ்ட் டார்சல் டியூப்லார் நெர்வ் கார்டு. சரிங்களா? முதுகு பக்க குழல் வடிவ நரம்பு வடம் காணப்படுகிறது. சரிங்களா? இதில் நரம்பு அதாவது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா அதில் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்சல் முதுகு பக்க, டியூபுலார் குழல் வடிவ, நர்வ் நரம்பு வடம், காடுனா வடம். ஸோ முதுகுப்புற குழல் வடிவ நரம்பு வடம் காணப்படுகிறது. ப்ரெசன்ட் தேட் ஆல்சோ ப்ரெசன்ட் ஒன்லி இன் லார்வல் ஸ்டேஜ். அதுவும் அந்த டார்சல் டியூப்லார் நெர்வ் கார்டு அப்பியர் ஒன்லி டியூரிங் லார்வல் ஸ்டேஜ். அது அந்த புழு பெராயத்தில் இருக்கும்போது, புழு நிலையில் இருக்கும்போது தான் அந்த டார்சல் டியூப்லார் நெர்வ் கார்டு தோன்றுகிறது. ஓகே, அண்ட் ஏ சிங்கிள் டார்சல் கேங்லியன் இஸ் ப்ரெசன்ட் இன் அடல்ட். ஆனால் அதே உயிரி அந்த லார்வாவை கடந்து அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா, சரிங்களா, முதிர் உயிரியாக மாறிடுச்சுன்னா அதில் டார்சல் சிங்கிள் ஒற்றை முதுகுப்புற கேங்லியான் அதாவது முடிச்சுக்கள், ஒற்றை முதுகுப்புற முடிச்சுக்கள், சரிங்களா, ஒற்றை நரம்பு முடிச்சுகளாக முதுகு பக்க முடிச்சுகளாக மாறியுள்ளது. அது அடல்ட்டில். இளம் உயிரி அந்த லார்வாவாக இருந்தால் டியூப்லர் டார்சல் டியூப்லர் நெர்வ் கார்டு அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. அதே உயிரி வந்து மெச்சூர் ஆகிடுச்சு, அடல்ட்டாக மாறிடுச்சுன்னா ஸோ தோஸ் ஆர்கனிசம் கண்டைன் சிங்கிள் டார்சல் கேங்லியன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா? அதாவது ஒற்றை முதுகுப்புற நரம்பு செல் திரள்னு சொல்லலாம். சிங்கிள் டார்சல் ஒற்றை முதுகுப்புற நரம்பு செல் திரள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி ஹெர்மாப்ரோடைட். ஸோ ஹெர்மாப்ரோடைட் மீன்ஸ் தோஸ் ஆர்கனிசம் கண்டைன் both sex organ. Okay, so male sex organ, female sex organ both are found in same individual. சரிங்களா? ஆண் இனப்பெருக்க மண்டலமும் பெண் இனப்பெருக்க மண்டலமும் ஒரே உயிரில் இருக்கிற சேம் இண்டிவிஜுவல் இருந்தால், சரிங்களா, ஆண் இனப்பெருக்க மண்டலமும் பெண் இனப்பெருக்க மண்டலமும் ஒரே உயிரில் இருந்துச்சுன்னா, சரிங்களா, சிங்கிள் இண்டிவிஜுவல் இருந்துச்சுன்னா, ஒரே உயிரில் இருந்துச்சுன்னா ஸோ தோஸ் அனிமல்ஸ் ஆர் ஹெர்மாப்ரோடைட். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் வாட், டயேசியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் வாட், டயேசியஸ். அது என்ன சொல்லுவோம், டயேசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லுவாங்க, டயஸ், இருவாழ் உயிரியல் சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே உயிரியல், ஆண்பால் உறுப்பும். சரிங்களா? மேல் ரிப்ரூட்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரிப்ரூட்டிவ் ஆர்கன் போத் ஆர் ஃபவுண்ட் இன் சேம் இண்டிவிஜுவல். தட் இஸ் கால்ட் ஹெர்மாப்ரோடைட். ஆண் இனப்பெருக்கு பெண் இனப்பெருக்கு ரெண்டுமே ஒரே உயிரியல் இருந்துச்சுன்னா ஹெர்மாப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். கரு வளர்ச்சி மறைமுகமானது. இன்க்ளூட்ஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் டேட்போல் லார்வே. சரிங்களா? இதில் சரிங்களா தனிப்பட்ட முறையில் நீந்தக்கூடிய டேட்போல் லார்வே, தலைவிரட்டை வடிவ லார்வே இதில் காணப்படுது. வித் கார்டேட் கேரக்டர். ஆனால் இருந்தாலும் அதில் கார்டேட் கேரக்டர் முதுகுநான்குரிய பண்புகளை பெற்றுள்ளது. ஸோ ரெட்ரோக்ரஸி மெட்டாஃபர்ஃபசிஸ் சீன். இதில் இது முக்கியமான பாயிண்ட் எழுதணும். ரெட்ரோக்ரஸி
பின்னோக்கு வளர் உருமாற்றம்னு சொல்லுவோம். பின்னோக்கு ரெட்ரோகிரசிவ்னா பின்னோக்கு வளர் உருமாற்றம் இதில் காணப்படுகிறது. ரெட்ரோகிரசிவ் மெட்டாமார்போசிஸ் இஸ் சீன். சரிங்களா, பின்னோக்கு வளர் உருமாற்றம் இதில் காணப்படுவது இது சிறப்பு முக்கியமானது. எக்ஸாம்பிள் அசிடியா, சரிங்களா, சால்பா, டோலியோலம். அசிடியா, சால்பா, டோலியோலம். ஓகே, திஸ் ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு Eurocadata. First of all, once again see the another one important heading.